இளைஞர்களின் பிரகாசமான எதிர்காலத்தை பட்ஜெட் உறுதி செய்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மத்திய பட்ஜெட் ஜீரோ பட்ஜெட், ஏழை நடுத்தர மக்களுக்கு ஏமாற்றம் எனவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. ₹1 கூட வரி உயர்த்தப்படவில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். கொரோனா காலகட்டத்தில் மக்கள் மீது எந்த சுமையும் விதிக்கக்கூடாது என பிரதமர் அறிவுறுத்தியதாகவும் விளக்கம். முதலாளித்துவ பட்ஜெட்டை மக்கள் நிராகரிப்பார்கள், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். மக்கள் நலனை மறந்த நிதிநிலை அறிக்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. நாட்டையே முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் எந்த மாற்றமும் இல்லை. மத்திய பட்ஜெட்டில் புதிய வரிச் சலுகைகளும் அறிவிக்கப்படவில்லை. மாநிலங்களின் ஒப்புதலுடன் நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி நதிகள் இணைப்புக்கான இறுதி திட்டம் தயார் எனவும் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு திட்டம் செயல்படுத்தப்படும். மத்திய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு சாத்தியமில்லை. மத்திய பட்ஜெட் குறித்து தமிழக நிதியமைச்சர் கருத்து. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல், 15 சிறப்பு பார்வையாளர்கள் நியமனம். பணப்பட்டுவாடா குறித்து கண்காணிக்கவும் முடிவு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கண்காணிப்பு பணிக்கு 40 தேர்தல் பார்வையாளர்கள் நியமனம். 4ஆம் தேதி முதல் பணிகளை தொடங்குவார்கள் எனவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும், கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் மேலும் 16,096 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 35 பேர் உயிரிழப்பு எனவும் சுகாதாரத்துறை தகவல். இந்திய கடலோர காவல்படை தினத்தை முன்னிட்டு சாகச நிகழ்ச்சிகள். சென்னை பெசநகர் முதல் மெரினா கடற்கரை வரை அசத்தல்.